வணக்கம்ப்பா. இன்றைக்கி எங்கள் ஏரியா ஸ்பெஷல் பழையபடியும் ஒரு அதலக்காய் போட்டேன் இல்லையா, அதே மாதிரி இன்னொரு எங்கள் ஏரியா ஸ்பெஷல். இது மதுரை வரைக்கும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு அங்கிட்டு வேணால் கிடைக்காம இருக்கலாம், கோயம்புத்தூர் சென்னை பக்கம். அது எனக்கு சரியாக தெரியல. இது இன்றைக்கி உங்களுக்கு நான் வீடியோவாக பதிவு பண்ணியிருக்கேன். சிறுகிழங்குன்னு இதை சொல்லுவோம். இது கரிசக்காட்டு செவக்காட்டு ரெண்டுலேயுமே விளையும். கரிசலில் இருந்ததுன்னா கருப்பாக இருக்கும், மண் நம்ம செவக்காட்டு கிழங்குன்னா சிவப்பாக இருக்கும். பாருங்கள், இது இந்த மாதிரி தான் ஒரு நல்ல காட்டன், சுத்தமான காட்டன் எடுத்துகிட்டு ஒவ்வொரு தொலியாக உரித்து எடுக்கணும். இது கொஞ்சம் லாங் ப்ராசஸ் தான், ஆனால் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும், நல்லா இருக்கும். இது சீசனுக்கு தான் கிடைக்கும். அதாவது இப்போ கார்த்திகையிலேருந்து மாசி வரைக்கும் கிடைக்கும். கார்த்திகை, மார்கழி, தை, மாசி 4 மாதம் தான் கிடைக்கும். அப்புறம் இது கிடைக்காது. இது ஒரு சீசன் கிழங்கு தான். எங்கள் ஏரியாவில் சென்னை, கோயம்புத்தூர்னு எந்த ரிலேஷன் வந்தாலும் இது வாங்கி கொடுத்து கொடுப்போம், வாங்கிட்டு போவாங்க. இப்போது இதுக்குள்ளே ஒரு மசாலாவை ரெடி பண்ணிக்குவோம். தேங்காய், சீரகம், வெள்ளைப்பூடு எல்லாம் சேர்த்து அரைச்சிக்கணும். கிழங்கு 5-6 தண்ணி ஊற்றி முன்னால் அலசணும். வெட்டினதுக்கப்புறமும் 2-3 தண்ணி ஊற்றி அலசினா தான் மண்ணெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா இந்த வேரெல்லாம் வெட்டி எடுத்துடணும். மண்ணெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி. இதுக்கு நல்லா ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள், நல்லா கரமாக ஒரு ஸ்பூன் வத்தல் தூள், அந்த அரைச்ச மசாலா, அதாவது சீரகம், தேங்காய், வெள்ளைப்பூடு வச்சு அரைச்சோம் இல்லையா, அதையும் போட்டு நல்லா தேவையான அளவு உப்பு போட்டு இதை வேக வச்சா இந்த அளவுக்கு நல்லா வந்துடும். கிழங்கு இப்படி எடுத்தோடனே உரிக்க வெள்ளையாக இருந்ததுன்னா புதுக்கிழங்கு நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தாளிசம் கொடுத்துடலாம். நல்லா அந்த மசாலா சுண்டிட்டு இல்லையா, இது கடலெண்ணெய் தான் ஊற்றணும். கடலெண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு, நல்லா வெங்காயமெல்லாம் இதுக்கு சேர்க்கக்கூடாது. கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு காயம், ஏன்னா கிழங்கு இல்லையா, கொஞ்சம் காயம் சேர்த்துக்கிறது நல்லது. கருவேப்பிலையும் போட்டு நல்லா இது பொரிஞ்ச உடனே வேக வச்சுருக்கோம் இல்லையா, இதை தாளிசத்தில் போடணும். இதை தாளித்து அது மேலே கொட்டக்கூடாது. இதை கட்டாயம் இன்னொரு பாத்திரத்தில் நல்லா கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக விட்டு இது மாதிரி தாளிக்கணும். அப்போ தான் இது டேஸ்ட் இருக்கும். மற்றது மாதிரி தாளித்து அது மேலெல்லாம் ஊற்றினா அது நல்லா இருக்காது. ஏற்கனவே தேங்காய் வச்சுருக்கோம். இது நல்லா எவ்வளோ தேங்காய் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் நம்ம தேங்காய் சேர்த்துக்கிடுவோம். தேங்காய் சேர்க்க டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். இது சாம்பார் சாதத்துக்கு ரொம்ப சூட்டாக இருக்கும். பருப்பு ரசத்துக்கும் நல்லாயிருக்கும், சாம்பாருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது கிடச்சதுன்னா இது மாதிரி நீங்கள் செஞ்சு வறுத்து எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.